டப்பிங்ல தான் அவர் மீட் பண்ணேன். அவர் வந்தது. ஸோ அவர் என்கிட்ட 2-3 விஷயம் சொல்லியிருந்தாரு. நீங்க ரைட்டரா அப்போ வந்து சிவா சார் சொன்னாங்க. சிவா சார்ட்ட கேட்கிறாரு, இவர் எங்கேயோ பார்த்துருக்கேங்க. இல்லைங்க, நான் இவர் எங்கேயோ பார்த்துருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. அப்போ சிவா சார், இல்ல சார் ஒரு ரைட்டர், நம்ம ஆஃபீஸ் கூட நீங்க வரலையே சார் அப்படின்னு. இல்ல கரெக்ட், நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் சொல்லும்போது, சார் காலால நடிச்சிருக்கேன். கரெக்ட், ஆமா. அப்புறம் விக்ரம் வேதால பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் சொல்லிட்டு இருந்தேன், ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த படம் ஒர்க் பண்ணது. அண்ட் எவ்ரி டைம் டப்பிங்ல ஏதாவது ஒவ்வொரு டைலாக் பேசிட்டு சிவா சார்ட்ட கேட்பாரு, ஓகேவா அது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பக்கத்துல மணி ஓகேவா அப்படின்னு கேட்பாரு. ஸோ அது வந்து அப்பதான் வந்திருக்கேன்றதை தாண்டி சார் அது ஓகேல கரெக்ட்ல அப்படின்னு. ஸோ அது அந்த என்ன சொல்றது, அந்த பிஹேவியர் இருக்குல்ல, அவன் சின்ன பையன், அவன்கிட்ட எது கேட்கணும்னு நினைக்கலாம், பட் ஆனா அதையும் கேட்கிறாருல, ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு குவாலிட்டியா. ஒரே ஒரு 2 லைன் நீங்க வந்து அஜித் சார் மாதிரி பேசினா என்ன லைன், என்ன டயலாக் குடும்பத்துக்கு சார் விஷ் பண்ற மாதிரி ஒண்ணு வச்சுக்கலாமே. எந்த அஜித் தலைவா? 100 கோடி பேர்ல அந்த ரெட் அஜித் தெரியலையே எப்படி வாலி டைம்ல அஜித் சார், அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன்ல இல்லையா? ஏதோ ஒரு இந்த ஒரு பிட் மட்டும் சூப்பரா இருந்தது. ஒரு லடாக்ல ஏதோ பைக் ஓட்டிட்டு இருந்தாரு நினைக்கிறேன். யாரோ ஒருத்தர் வந்து பின்னாடி, சார் நான் உங்களை பயங்கரமா 2 நாளா தேடிட்டு இருந்தேன் சார். தேடிட்டு இருந்தீங்களா? நான் என்ன கொலைகாரனா இல்ல கொலைகாரனா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது வந்து ரொம்ப செம்ம கியூட்டா இருக்கு சார்.